அனைவருக்கும் தமிழ் நேசம் அகாடமியின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வரலாறு. 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வரலாறு பாடம் 1. வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். கொஸ்டின் போயிடலாம். 1. எவற்றோடு இந்தியாவில் நகரமயமாதலின் முதல் கட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது? சிந்துவெளி நாகரிகத்தின் சரிவு. யாருடைய வருகையால் வேதகாலம் இந்தியாவில் தொடங்கியது? ஆரியர்கள். இந்திய வரலாற்றில் வேதகாலத்தின் கால அளவு கிமு 1500 600 வரைக்கும். ஆரியர்கள் எந்த மொழி பேசிய இடம் விட்டு இடம் குடிபெயர்ந்து செல்லக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்கள் ஆவர்? இந்தோ, அதாவது ஆரிய மொழி. ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து எந்த கணவாய் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்தனர்? இந்துகுஸ் மலைகளில் உள்ள ஹைபர் கணவாய். ஆரியர்களின் முதன்மை தொழில் எது? கால்நடை மேய்த்தல். வேதகாலம் எந்த கால பகுதியை சேர்ந்தது? இரும்பு காலம். வேதகால நாகரிகத்தின் இயல்பு யாது? கிராம நாகரிகம். எந்த வேதகால ஆரியர்கள் நாடோடிகளாக வாழ்ந்தனர்? ரிக் வேதகால ஆரியர்கள். ரிக் வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடமாக இருந்தது எது? பஞ்சாப். எந்த பகுதி சப்த சிந்து என்று அழைக்கப்பட்டது? பஞ்சாப். எந்த ஆண்டு ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கங்கை சமவெளியில் குடியமர்ந்தினர்? ஏறத்தாழ பொ.ஆ.மு. 1000. வேதகால மக்கள் டேஸ் என்ற உலகத்தின் பயனை அறிந்திருந்தனர்? இரும்பு. 4 வகையான வேதங்கள் எவை? ரிக், யஜுர், சாமம், அதர்வனம். அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை முறை எது? மேற்கண்ட அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை முறை பார்த்திங்கன்னா, நிலத்தின் மீதுள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும். அந்நிலத்தில் குறுகிய காலகட்டத்திற்கு வேளாண்மை செய்து அதன்பின் அந்நிலம் கைவிடப்படும். பின்னர் மக்கள் மற்றொரு இடத்தில் இதே போன்று வேளாண்மை செய்ய தொடங்குவர். பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்துமே சரிதான். வேதகாலம் பற்றி சரியானவற்றை தேர்ந்தெடு. 1. புவியியல் பரப்பு, காலப்பகுதி, கால அளவு. கொஸ்டினை மட்டும் சொல்கிறேன். சான்றுகள், நாகரிகத்தின் இயல்பு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேதகாலம் பற்றி சரியானவை புவியியல் பரப்புனா வட இந்தியா. காலப்பகுதி இரும்பு காலம். கால அளவு பொ.ஆ.மு. 1500 600. சான்றுகள் வேதகால இலக்கியங்கள். நாகரிகத்தின் இயல்பு கிராம நாகரிகம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ மேற்கண்ட அனைத்தும் சரி. ஆரியர்கள் முதலில் பொ.ஆ.மு. 1000 டேஸ் பகுதியில் குடியமர்ந்தனர்? சிந்து கங்கை சமவெளி. சப்த சிந்து நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி என்று அழைக்கப்பட்டது. வேதகால இலக்கியங்களை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். சுருதிகள், ஸ்மிருதிகள். அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1. சுருதிகள் 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்கள் உள்ளடக்கியது. கூற்று 2. புனிதமானவை, நிலையானவை, கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மை என கருதப்பட்டவை சுருதிகள். கூற்று 3. ஸ்மிருதிகள் ஆகமங்கள், தாந்திரிகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் மற்றும் மத நூல்களை உள்ளடக்கியது. கூற்று 4. நிலையானவை அல்ல, தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளாகுபவை ஸ்மிருதிகள். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா 4 கூற்றுமே சரிதான். சுருதிகள் எத்தனை உள்ளடக்கியது? 1. 4 வேதங்கள், 2 பிராமணங்கள், 3 ஆரண்யங்கள், 4 உபநிடதங்கள். சுருதிகளின் பண்புகள் யாவை? புனிதமானவை, நிலையானவை, கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மை. சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும் என்ற வாக்கியம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? முண்டக உபநிடதம். சுருதி என்பதன் பொருள் என்ன? கேட்டல் அல்லது எழுதப்படாதது. ஸ்மிருதிகள் எதனை கொண்ட நூலாகும்? ஆகமங்கள், தாந்திரிகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள். ஸ்மிருதி என்பதன் பொருள் என்ன? இறுதியான எழுதப்பட்ட பிரதி. இப்போ பார்த்தீங்கன்னா பொறுத்துக. இதிகாசங்கள், புராணங்கள், சூத்திரங்கள். இப்போ கொஸ்டின்னு அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதிகாசங்கள் அப்படின்னா ராமாயணம், மகாபாரதம். புராணங்கள் அப்படின்னா சிவபுராணம், விஷ்ணு புராணம். சிவபுராணம், விஷ்ணு புராணம்.
சூத்திரங்கள் தர்மசூத்திரம், மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி அப்படின்னு 2 இருக்குது. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வேதகாலம் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? வேதகாலம் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? வேதகாலம் அதாவது 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. தொடக்க வேதகாலம் அதாவது கிமு 1500 1000 வரைக்கும், பின் வேதகாலம் கிமு 1000 600 வரைக்கும். வேதகால பண்பாடு பற்றி சரியானதை தேர்ந்தெடு. சரியா? அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின், வேதகால அரசியலின் அடிப்படை அலகு, குலத்தின் தலைவர், கிராமத்தின் தலைவர். கொஸ்டின் மட்டும் சொல்கிற போது, பல கிராமங்களை கொண்ட தொகுப்பு, குலத்தின் அல்லது விஸ்வாவின் தலைவர், பல விஸ்வாக்களை கொண்ட தொகுப்பு, ஜனாவின் தலைவர் அதாவது இனக்குழுவின் தலைவர். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேதகால பண்பாடு பற்றி தானே கேட்டிருக்காங்க. அதனால் வேதகால அரசியலின் அடிப்படை அலகு குலம், குலத்தின் தலைவர் குலபதி, கிராமத்தின் தலைவர் கிராமணி, பல கிராமங்களை கொண்ட தொகுப்பு குலத்தின் அல்லது விஸ்வாவின் தலைவர் விசயபதி, பல விஸ்வக்களை கொண்ட தொகுப்பு ஜனா அப்படின்னா இனக்குழு, அதனுடைய தலைவர் ராஜன் அல்லது ஜனசிய கோபா. எல்லாமே சரிதான். வேத காலத்தில் ஜனாவின் தலைவர் ராஜன் ஆவார். அவர் எவ்வாறு புகழப்பட்டார்? ஜனசிய கோபா என்று புகழப்பட்டார். வேத காலத்தில் பல ஜனாக்கள் அல்லது இனக்குழுக்கள் இணைக்கப்பட்டு உருவானவை ஜனபதங்கள் அல்லது ராஷ்டிரங்கள். ரிக் வேத காலத்திலிருந்து இனக்குழு அரசுகள் எவை? பரதர், மத்சயர், புரு. பொறுத்துக. கொஸ்டின் மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஜனா, ஜனசிய கோபா இனக்குழு அரசுகள். இதில் அப்படின்னா குலம், ஜனா அப்படின்னா இனக்குழு, ஜனசிய கோபானா மக்களின் பாதுகாவலர், இனக்குழு அரசுகள் ராஷ்டிரம். எல்லாமே சரிதான். 34. வேத காலத்தில் ராஜனின் அதிகாரம் எந்த அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்பட்டது? விதாதா, சபா, சமிதி மற்றும் கனா. வேத காலத்தின் இனக்குழு மன்றங்கள் ஆன விதாதா, சபா, சமிதி, கனா ஆகிய அமைப்புகள் யாருடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்தியது? ராஜனுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்தியது. வேத காலத்தில் பழமையான இனக்குழு மன்றம் எது? விதாதா. அடுத்து பார்த்தீங்கன்னா 37வது கொஸ்டின். கூற்று 1 சபா வேத காலத்தில் மூத்தோர்களை கொண்ட இனக்குழு மன்றம். கூற்று 2 சமிதி வேத காலத்தில் மக்கள் அனைவரையும் கொண்ட இனக்குழு மன்றம். இது பார்த்தீங்கன்னா 2மே சரிதான். சபா, சமிதி 2மே சரியாக தான் இருக்குது. அதனால் கூற்று 1 மற்றும் 2 சரி. அரசர் தனக்கு உதவி செய்வதற்காக யார் ஒருவரை பணியில் அமர்த்தி கொண்டார்? புரோகிதர். அரசியல், பொருளாதாரம், இராணுவம் தொடர்பான விஷயங்களில் அரசருக்கு உதவி செய்தவர் யார்? சேனானி. வேத காலத்தில் மக்கள் தாங்களாகவே மனமுவந்து அரசனுக்கு கொடுத்து வந்த காணிக்கை அல்லது வரி பாலி. பாலி என்று வரி எத்தனை பங்கு வசூலிக்கப்பட்டது? அதாவது 1/6, அதாவது 6ல் 1 பங்கு. குரு, பாஞ்சாலா, அயோத்தி, இந்திரபிரஸ்தம், மதுரா போன்ற நகரங்கள் உருவான காலம் பின் வேத காலம். இப்போ கூற்று 1 பார்த்திங்கன்னா வேதகால சமூகம் தந்தை வழி சமூகமாகும். கூற்று 2 கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்களை தசையுக்கள், தாசர்கள் என்று அழைத்தனர். 2மே சரிதான். தொடக்க வேதகால சமுதாயத்தில் 3 பிரிவுகள் அல்லது வர்ணங்கள் இருந்தன. அவை பொதுமக்கள், போர் வீரர்கள், சத்திரியர்கள், மத குருமார்கள், பிராமணர்கள். 3 பிரிவாக இருந்திருக்காங்க. பின் வேதகால சமுதாயத்தில் 4 பிரிவுகள் அல்லது வர்ணங்கள் இருந்தன. அவை மத குருமார்கள், பிராமணர்கள், போரிடுவர், சத்திரியர், நில உடைமையாளர், வைசியர், வேலைத்திறன் கொண்டவர், சூத்திரர். சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 ரிக் வேத காலத்தில் குழந்தை திருமணத்தையும் உடன்கட்டை ஏறுதலையும் அறிந்திருக்கவில்லை. கூற்று 2 பெண்களுக்கு சொத்துரிமை மறுக்கப்பட்டது. கூற்று 3 பலதார மனம் சாதாரணமாக நடைபெற்றது, பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. 3மே சரிதான். 1, 2, 3 சரி. 47 சரியானதை தேர்ந்தெடு. வேதகால பொருளாதாரமானது கால்நடை மேய்ச்சலும் வேளாண்மையும் கலந்ததாகும். 2வது பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் வேத காலத்தைச் சேர்ந்ததாகும். 3 ஆரியர்களின் முதன்மையான வேளாண்மை பயிர் யவா அதாவது பார்லி. அனைத்துமே சரிதான். ரிக் வேதத்தில் குறிப்பிடப்படாத பயிர்கள் ஆனால் இருபோகம் சாகுபடி செய்யப்பட்டது, கோதுமையும் பருத்தியும்.
எக்கால பண்பாடு வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது. பின் வேத காலம். வேதகால தங்க நாணயங்களின் பெயர் நிஸ்கா சத்மனா. வேதகால வெள்ளி நாணயங்களின் பெயர் கிருஷ்ணாலா. ரிக் வேதகால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் தங்கம் ஹிரண்யா, இரும்பு சியாமா, தாமிரம் அல்லது செம்பு அயாஸ். ஸோ அனைத்தும் சரிதான். வேதகால ஆரியர்களின் கடவுள்கள்: நிலம் சார்ந்த கடவுள் பிருத்திவி, நெருப்பு சார்ந்த கடவுள் அக்னி, காற்று சார்ந்த கடவுள் வாயு, மலை சார்ந்த கடவுள் வர்ணன், இடி சார்ந்த கடவுள் இந்திரன். எல்லாமே சரிதான். மேற்கண்ட அனைத்தும் சரி. ரிக் வேதகால ஆரியர்களின் பெண் கடவுள் பெயர் அதிதி, நித்திய கடவுள். உஷா, விடியற்காலை தோற்றம். சரியானதை தேர்ந்தெடுக்கணும். ஆரியர்களின் வழிபாட்டு முறை வேத மந்திரங்களை பாராயணம் செய்வது. ஆரியர்களின் புனிதமான விலங்கு பசு. பிராஜா என்பது எதை குறிக்கின்றது? அதாவது குழந்தையை குறிக்கின்றது. தனா என்பதன் பொருள் செல்வம். இது எல்லாமே சரிதான். ஸோ சரியானதை தேர்ந்தெடுக்கல. இது மேற்கொண்ட அனைத்துமே சரிதான். பொறுத்துக. பிரஜாபதி, விஷ்ணு, ருத்ரன். இதான் கொஸ்டின். ஸோ பிரஜாபதினா படைப்பவர், விஷ்ணுனா காப்பவர், ருத்ரன்னா அழிப்பவர். ஸோ எல்லாமே சரியாக இருக்குது. ஸோ மேற்கண்ட அனைத்தும் சரி. 57வது கொஸ்டின். ஆரியர்களின் கல்வி முறை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குருகுல கல்வி முறை. குருகுலம் என்பது சமஸ்கிருத மொழி வார்த்தை. குருகுலம் கல்வி முறையில் மாணவர்கள் சிஷ்யர்கள் என்று அழைக்கப்பட்டனர். எல்லாமே சரிதான். ஸோ மேற்கண்ட அனைத்தும் சரி. 4 ஆசிரமங்கள் வயதின் அடிப்படையில்: பிரம்மச்சாரியம் மாணவ பருவம், கிரகஸ்டம் திருமண வாழ்க்கை, வனப்பிரஸ்தம் காடுகளுக்கு சென்று தவம் செய்தல், சந்நியாசம் மோட்சம் அடைவதற்கு துறவற வாழ்க்கை மேற்கொண்டுதல். ஸோ மேற்கண்ட அனைத்தும் சரி. மேற்கண்ட அனைத்தும் சரி. அடுத்து, கீழ்கண்டவற்றில் சரியான பொருத்தம் எது? கீழ்கண்டவற்றில் சரியான பொருத்தம் எது? குழந்தைகள் பிரஜா, பசு கால்நடைகள், செல்வம் தனா. மேற்கண்ட அனைத்துமே சரிதான். குருகுலம் என்பது எம்மொழி சொல், சமஸ்கிருதம். பின் வேத காலத்தின் இறுதியில் உருவான ஆசிரமங்கள் எவை? பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமகாலத்தில் நிலவிய பண்பாடுகள். 62. வட இந்தியாவின் தொடக்க கால வேத பண்பாடு இந்திய துணைக்கண்டத்தின் ஏனைய பகுதிகளில் நிலவிய டேஸ் பண்பாட்டோடு ஒத்துப்போகிறது. செம்பு கால பண்பாடு. செம்பு கால பண்பாடு என்பது டேஸ் பயன்படுத்திய காலகட்டம். செம்பும் கல்லும். இந்தியாவின் செம்பு கால பண்பாடு எந்த பண்பாட்டுடன் சமகாலத்தைச் சேர்ந்தது? முதிர்ந்த நிலை ஹரப்பா. 65வது கொஸ்டின். வேத காலத்தில் மக்கள் டேஸை ஒரே காலகட்டத்தில் பயன்படுத்தியதால் இது செம்பு காலகட்டம் என்று அழைக்கப்படுகிறது. செம்பையும் கல்லையும். வட இந்தியாவின் பின் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவின் டேஸ் காலமும் சமகாலத்தைச் சேர்ந்தவையாகும். இரும்பு காலம். பண்டைய தமிழகத்தின் பெருங்கற்காலம் டேஸ் காலத்தோடு ஒத்துப்போகிறது. சங்க காலத்திற்கு முந்தைய காலம். பெருங்கற்கால பண்பாட்டின் காலம் கிமு 600 கிபி 100 வரைக்கும். கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்கள் எக்காலத்தை சேர்ந்ததாகும்? பெருங்கற்காலம். இரும்பு காலத்தின் முடிவில் தோன்றிய பண்பாடு பெருங்கற்காலம். கூற்று 1. பெருங்கற்காலம் என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. கூற்று 2. மெகா என்றால் பெரிய, லித் என்றால் கல். இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகள் கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ 2 கூற்றுமே, அதாவது என்னென்னா பெருங்கற்காலத்துக்கு மெகாலித் ஏஜ்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கூற்று 1, 2 இரண்டுமே சரிதான். தமிழ்நாட்டில் உள்ள பெருங்கற்கால மற்றும் இரும்பு கால தொல்லியல் ஆய்விடங்கள்: ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம், கீழடி சிவகங்கை மாவட்டம், பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம், பையம்பள்ளி வேலூர் மாவட்டம், கொடுமணல் ஈரோடு மாவட்டம். எல்லாமே சரிதான். ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள்: முதுமக்கள் தாலிகள், இரும்பிலான குத்துவாள், கத்தி, ஈட்டி, அம்பு, கல்மணிகள், வெண்கலத்தால் ஆன உருவங்கள், வீட்டு விலங்குகள், புலி, யானை, மான், மட்பாண்டங்கள், கருப்பு சிவப்பு, தங்க ஆபரணங்கள். எல்லாமே சரிதான். 74. இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகள் கொண்டு மூடிய காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பெருங்கற்காலம்.
பெருங்கற்கால தொல்லியல் ஆய்விடங்களில் கிடைக்கப்பட்ட மட்பாண்டங்களில் எந்த மொழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன? தமிழ், பிராமி எழுத்துக்கள். கீழடியில் கிடைக்கப்பட்ட மட்பாண்டங்களில் எந்த மொழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன? தமிழ், பிராமி எழுத்துக்கள். கீழடியில் கிடைக்கப்பட்டுள்ள தொல்பொருட்களின் காலம் கிமு 200. 78வது கொஸ்டின். கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள்: செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள், வடிகால் அமைப்பு, கண்ணாடியிலான மணிகள், சங்கு வளையல்கள், வெண்கல் படிகம், முத்துக்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை, செம்மணிகள். தமிழ், பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்கள், தங்க ஆபரணங்கள். இது எல்லாமே சரிதான். ஸோ மேற்கண்ட அனைத்தும் சரி. 79. 2017ஆம் ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை இரு மாதிரிகளை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்க டேஷ் என்னுமிடத்தில் உள்ள டேஷ் நிறுவனத்திற்கு அனுப்பியது. அமெரிக்கா, அதாவது புளோரிடாவில் உள்ள பிட்டா அனாலிட்டிக். 80வது கொஸ்டின். கீழடியில் எந்த நாட்டைச் சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன? ரோம். பெருங்கற்காலத்தில் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே வணிக தொடர்பு இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கப்பட்டது? ரோம். கீழடி ஆய்வில் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே வணிக தொடர்பு இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கப்பட்டுள்ளது? ரோம். பெரும் கற்காலத்தில் இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது எது? எஃகு. இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே வணிக உறவு இருந்ததற்கான சான்று எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது? பெரிப்ளஸ். பொருந்தலில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள்: புதைகுழி பொருட்கள், கண்ணாடி மணிகள், வெள்ளை, சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை போன்ற வண்ணங்களில் கண்ணாடி மணிகள், இரும்பு வாள்கள். ஸோ மேற்கண்ட அதாவது தமிழ், பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்கள்: அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள், அரிசி நிரம்பிய பானை, படிகக்கல், சிவப்பு நிற மணிக்கற்கள், சங்கு, கண்ணாடி வளையல்கள், இரும்பிலான கதிரறுக்கும் அரிவாள், ஈட்டி, கொழுமுனைகள். ஸோ பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்துமே சரிதான். பையம்பள்ளியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள்: இரும்பு தொல்பொருட்கள், மட்பாண்டங்கள், அதாவது கருப்பு, சிவப்பு. பெருங்கற்கால மக்களின் முக்கிய உணவு தானியம் எது? அரிசி. இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம் பையம்பள்ளி. பையம்பள்ளியில் கிடைக்கப்பட்டுள்ள தொல்பொருட்களின் பெருங்கற்கால பண்பாட்டின் காலம், அதாவது ரேடியோ கார்பன் முறையில் கிமு 1000. பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள ஊர் கொடுமணல். கொடுமணலில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள்: தமிழ், பிராமி எழுத்துக்கு பொறிக்கப்பட்டுள்ள 300 அதிகமான மட்பாண்டங்கள், சுழல் அச்சுக்கள், சுருள்கள், துணிகளின் சிறிய துண்டுகள், கருவிகள், ஆயுதங்கள், அணிகலன்கள், மணிகள், சிவப்பு நிற மணிக்கற்கள். எல்லாமே சரிதான். ஸோ அனைத்தும் சரி. கொடுமணலில் புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுக்கள் எக்காலத்தை சேர்ந்தது? பெருங்கற்காலம். புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் இறந்தவரின் உடலை புதைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட முறை முதுமக்கள் தாழிகள் புதைப்பு முறை. இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறமும் 2 கற்பலகைகள் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படும் முறை எது? கற்திட்டைகள். தமிழ்நாட்டில் கற்திட்டைகள் காணப்படும் இடங்கள் யாவை? வீரராகபுரம், அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம், கும்மாள மருதுப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கம்பட்டி, மதுரை மாவட்டம். இப்போ கூற்று 1. நினைவுக்கல் மென்ஹிர் என்ற சொல் பிரிட்டானிய மொழியிலிருந்து பெறப்பட்டது. கூற்று 2. மென் என்றால் கல், கிர் என்றால் நீளமான என்று பொருள். ஸோ கூற்று 2மே சரிதான். தமிழ்நாட்டின் நினைவு தூண்கள் காணப்படும் இடங்கள்: சிங்கரிபாளையம், திருப்பூர் மாவட்டம், வெம்பூர், தேனி மாவட்டம், நரசிங்கம்பட்டி, மதுரை மாவட்டம், குமரிக்கல் பாளையம், ஈரோடு மாவட்டம், கொடுமணல், ஈரோடு மாவட்டம். ஸோ எல்லாமே சரிதான். அனைத்தும் சரி. 98. கூற்று 1. இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் நடுகல் ஆகும். கூற்று 2. தனது கிராமத்தை கொடிய விலங்குகளிலிருந்து அல்லது எதிரிகளிலிருந்து காப்பாற்றும் முயற்சியில் மரணத்தை தழுவிய வீரர்களின் நினைவாக நடப்படுவது ஆகும். 2மே சரிதான். பொருந்துக. தமிழ்நாட்டில் நடுக்கற்கள் காணப்படும் இடங்கள் கேட்டிருக்கு. மானூர், திண்டுக்கல் மாவட்டம், வெள்ளாளன்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டம், புலிமான்கோம்பை, திண்டுக்கல் மாவட்டம். ஸோ எல்லாமே சரிதான். அனைத்தும் சரி. புத்தக பயிற்சிகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்தது. ஆரியர்கள் முதலில் டேஷ் பகுதியில் குடியமர்ந்தனர்? ஆன்சர் ஏ, பஞ்சாப். ஆரியர்கள் டேஷிலிருந்து வந்தனர்? ஆன்சர் பார்த்திங்கன்னா சி, மத்திய ஆசியா. நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையை வெல்லும் டேஷிலிருந்து எடுக்கப்பட்டது? டி. ஆன்சர் டி உபநிடதம். வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? இது பார்த்திங்கன்னா ஆன்சர் பி, 1/6, 1/6.
கூற்றை காரணத்துடன் ஒப்பிடுக, சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று வேதகாலம் குறித்து கற்க அதிக அளவு இலக்கிய சான்றுகள் மற்றும் பயன்பாட்டு பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளன. காரணம் 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடங்களை உள்ளடக்கியது சுருதிகள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று 1 தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் அதன் மீது அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டது என்றும் பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறார். கூற்று 2 பார்த்திங்கன்னா இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் பையம்பள்ளியில் கிடைத்துள்ளன. 2 கூற்றுமே கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் சி. 2 கூற்றுகளுமே சரியானவை தான். 3வது கொஸ்டின் வேதகால சமூகம் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. 4 கூற்று கொடுத்துருக்காங்க. ஒரு கைம்பெண் மறுமணம் செய்து கொள்ளலாம், குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது, தந்தையின் சொத்துக்களை மகன் மரபுரிமையாக பெற்றான், உடன்கட்டை ஏறுதல் தெரியாது. இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா பி தான், குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது. கீழ்கண்டவற்றில் எந்த ஏறு வரிசை ரிக்வேத சமூகத்தை பொறுத்தமட்டில் சரியானது? ஆன்சர் பார்த்திங்கன்னா பி தான், குலா, கிராமா, விஷ், ஜனா, ராஷ்டிரா. இப்போ கோடிட்டடங்கள் வேத பண்பாடு டேஸ் இயல்பை கொண்டிருந்தது, இரத்த உறவு. வேத காலத்தில் மக்களிடமிருந்து டேஸ் என்ற வரி வசூலிக்கப்பட்டது, பாலி. டேஸ் முறையானது, பண்டைய கால கல்வி கற்கும் முறையாகும், குருகுல கல்வி. ஆதிச்சநல்லூர் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது, தூத்துக்குடி. இப்போ சரியா தவறா? பல இடங்களில் கிடைத்துள்ள ரோமானிய தொல்பொருட்கள் இந்திய ரோமானிய வணிக உறவுகளுக்கு சான்றுகளாய் உள்ளன. சரி விடை. நடுகள் என்பது மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய ஒரு வீரனின் நினைவாக நடப்படுவதாகும். ஆன்சர் கரெக்ட், சரி. படைத்தளபதி கிராமணி என அழைக்கப்பட்டார். தவறு. கருப்பு மற்றும் சிகப்பு மட்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தின் சிறப்பியல்புகள் ஆகும். ஆன்சர் சரி. பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. சரி. பொறுத்துக. கொஸ்டினை படிச்சிடுறேன். கீழடி, பொருந்தல், கொடுமணல், ஆதிச்ச நல்லூர். ஆன்சரை சொல்லிடுறேன், டைரெக்டாகவே ஆன்சர் சொல்லிடுறேன். கீழடி பகடை, பொருந்தல் கொழுமுனைகள், கொடுமணல் சுழல் அச்சுக்கள், ஆதிச்சநல்லூர் தங்க ஆபரணங்கள். சரியா? திரும்ப வருதுன்னா கீழடி பகடை, பொருந்தல் கொழுமுனைகள், கொடுமணல் சுழல் அச்சுக்கள், ஆதிச்சநல்லூர் பார்த்திங்கன்னா தங்க ஆபரணங்கள். ஸோ இப்போ இதில் லைன் பை லைன் கொஸ்டினும் படித்தாச்சு, புக் பேக் கொஸ்டினும் படித்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்த்தது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வரலாறில் பாடம் 1 வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் நாங்கள் அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுருக்கோம், ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம சேனலில். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு அனுப்புங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுடைய பழைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கில் கொடுத்துருப்போம். அதை என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்டை கிளிக் பண்ணி நீங்கள் எங்களுடைய பழைய வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.